கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி அப்பாலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நீ பார்க்குற, நீ கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், ஒரு ஃபேனுக்கு கீழேயாவது உட்காந்து உனக்கு வேலை செய்யலாண்டா, அந்த அளவுக்காக நீ படித்தா போதும் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்படி காலேஜ் படித்து இப்போ வேலைக்கு போகிற பசங்க இருக்காங்க. வழியில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்போ எங்கேயாவது நம்ம சில இடங்களில் போகும்போது மிஸ் அப்படின்னு சொல்லும்போது வெளியே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுற மிஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா வீட்டில் பார்க்குறது அம்மா அப்பாவோட கொஞ்சம் டைமாக தான் இருக்கும். ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டேன்னு பார்த்தா ஆசிரியர்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து தான் நிறைய லேர்ன் பண்ண. பலதரப்பட்ட பசங்க வருவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு பெரிய கடினமான வேலை. நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படின்னா, எந்த பையன் ஒரு கிளாஸில் டல்லாக இருக்கிறான் இல்லை பிரச்சனையாக இருக்கிறான்னா அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு லீடர் போஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கோ அவனுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் சரியாயிடுவான். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக தான். எவன் ரொம்ப டல்லாக இருக்கானோ அவனை நீங்கள் ஒரு நாள் கிளாஸை கொஞ்சம் பார்த்துக்கூட, நான் இப்போ வந்துடுவேன், நீ கிளாஸை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும், நீ சொல்கிறது தான் கரெக்ட், நீ யார் அட்டகாசம் பண்ணுறான்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்லி பாருங்கள். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். களிமண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நம்ம கரெக்ட் பண்ணி அவனை ஒரு நல்ல ஒரு பானையாக வடிவமைச்சு கொடுக்கறது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. ஆசிரியர் ஒருவரால் மட்டும்தான் ஒரு மாணவனை வந்து ஒரு பெரிய டாக்டராகவோ ஒரு பெரிய வக்கீலாகவோ ஒரு ஜட்ஜாகவோ நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜோஸ்பின் கங்கா. உங்கள் அனைவரையும் இந்த ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நமக்கு என்ன சீட் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் கொடுக்குற ஒரு ஃப்ரூட். அதுக்கு முக்கியமான ரோலில் இருக்குதுன்னு யாருன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஆசிரியர் தான். ஸோ ஆசிரியர் நமக்கு எப்பத்துலேருந்து பரிச்சயம் ஆகுறாங்கன்னா, நம்ம சின்ன வயசில் அவங்க கையோட நம்ம கையை கோர்த்து ஆணி எழுத சொல்ல வச்சுட்டு நம்மளை நெக்ஸ்ட்டு கொண்டு போய் நம்ம லைஃப்பையும் ஷேப் பண்ணி நம்ம மைண்டையும் ஷேப் பண்ணி நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது யாருன்னா ஆசிரியர் தான். எந்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்னா, நம்ம ஒரு அத்தாரிட்டிலையோ ஒரு டெசிக்னேஷன்லையோ ஒரு பொசிஷன்லையோ நம்மளாம் ஒரு இண்டிவிஜுவல் சைன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் வகையில் தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பு கெஸ்ட்டோட பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட், பட் ஆனா தேவனின் அன்பு ஊழியங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒருவர். She is none other than our beloved Josephine Stephen ma'am. ஹலோ. Hi ma'am, welcome to our show. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ma'am. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த ஸ்பெஷல் டேல செப்டம்பர் 5 அன்னைக்கு என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி நேர்காணல் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களை அன்பா ஆன்டின்னு கூப்பிட்றதா இல்லை மரியாதையாக மேம் கூப்பிட்றதான்னு தெரியலையே மேம். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோ. சரி, ஓகே மேம். இன்னைக்கு நான் மேம்னே பேர், இன்னைக்கு நம்ம ஒரு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் உங்களை பார்க்கறேன். ஆசிரியர்னு பார்த்தா ஒரு தனி நபருடைய திறனையும் அவங்களுடைய எதிர்காலத்தையும் அவங்களுடைய தன்மையும் வெளிப்படுத்துறது யாருன்னு பார்த்தா ஆசிரியர் தான். அப்படிப்பட்ட இந்த மிகவும் புனிதமான ஆசிரியர் பணிக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க மேம்? வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது? நான் வந்து 1997 வேலைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் ஆகுது. வாவ், 27 இயர்ஸாக இருக்கீங்க. 27 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் ஆசையாக விரும்பி செய்கிற ஒரு ஜாப்பு. சரி, நீங்கள் ஒரு டீச்சர், ஏன்னா மினிஸ்ட்ரி லைன்லேயும் இருந்தீங்க, நீங்கள் ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் அப்பயே கோயிலில் சாங்லாம் பாடிட்டு இருந்தீங்க. சரி, எப்படி ஒரு பிகம் ஏ டீச்சர், அந்த தாட் எப்படி உங்களுக்கு யார் இன்ஸ்பயர் பண்ணா? அம்மா தான் சொல்லணும். அம்மா? ஆமாம். ஏன்னா அம்மா வந்து டீச்சரை தான் 1 to 8 வரைக்கும் அம்மா கிட்ட தான் படித்தேன் நான். அவங்களே கிளாஸ் அதே சேம் ஸ்கூலில் அதே ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். அப்போ அம்மாவுடைய அந்த செய்கைகள், அவங்க அங்கே நடந்துக்கிறது, அதே போல் மார்னிங் 10 to 4 வரைக்கும் அங்கே ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களையும் கவனிச்சுட்டு பிள்ளைகளையும் வீட்டில் வந்து கவனிச்சுட்டு எல்லா வேலையும் செய்கிற அளவுக்கு அந்த பணி வந்து அவங்களுக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ எனக்கு உடனே ஒரு மனசில் ஒன்று தோணுச்சு, அப்போ நம்மளும் ஃப்யூச்சரில் இருந்தால் இப்படி தான், அந்த மாதிரி வேலைக்கு தான் நம்ம போகணும். ஆனால் இந்த டீச்சரோட பிள்ளைங்களை பார்த்தா சின்ன வயசுலேயே அவங்களும் ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி அப்பவே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி நிறையவே இருக்கு. அப்பவே போர்டு எடுத்துட்டு ஆமாம், சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டீச் பண்ணுற மாதிரி எல்லாம் முன்னாடி பண்ணுறதெல்லாம் உண்டு. இப்போவும் என் பொண்ணு ஸ்டெஃபி வந்து அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அதை பண்ணிட்டு இருப்பா. அவளும் கொஞ்ச நாள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஓ, ஓகே ஓகே. சின்ன வயசுலேயே ஸ்டெஃபியும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க. சரி, இத்தனை வருஷமாக நீங்கள் 27 இயர்ஸாக இந்த டீச்சர் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ அதன் மினிஸ்ட்ரியும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ என்னென்ன கிளாஸஸ்க்கு நீங்கள் டீச்சராக இருக்கீங்க? இந்த 27 வருஷத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். அங்கே தான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு சேஞ்ச் ஆகி வந்தேன்.
சென்னைக்கு வந்து நிறைய இடங்களில் தண்டையார்பேட்டையில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் கோட்டூர்புரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஆமா. அங்கே ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இங்கே திருவான்மியூரில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 7th 8th பிள்ளைங்களை நான் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ ஒரு டீனேஜ் பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் டீச்சர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம், 27 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் நான் எடுத்து படித்தேன். ஏன் எனக்கு தமிழ் மேலே அவ்வளோ பற்று வந்தது அப்படின்னு சொன்னால், ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அதில் ஒரு வெறி வந்து நான் படிக்க காரணம் என்னென்னா, நான் வந்து 9th 10th படிக்கிற டைமில் தமிழாசிரியர் வந்து ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு வரும்போது நான் எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 5 பிள்ளைங்க இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு, லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ நான் வந்து நல்லா ஜோக் அடிக்கிற பழக்கம் உண்டு. நான் என் பாட்டுக்கு ஜோக் அடிச்சுட்டு நான் பேசாமல் உட்காந்துருவேன். ஆனால் மாட்டுறது என்னமோ கூட இருக்கிற 4 பேரும் இது பண்ணிடுவாங்களா, கடைசியில் ஒரு வழியாக எல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் என்ன சொல்லி விட்ருவாங்க, நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டேன். நான் ஒரு மெதுவாக என்ன கூப்பிட்டு நிற்க வச்சுருவார். எனக்கு கோபமாக வரும், என்ன இந்த மனுஷன் நம்மளை டெய்லி நிற்க வைக்கிறாரு. இல்லைன்னா ஏதாவது ஒன்றுனா ஏதாவது நம்ம இது பண்ணால் வெளியில எல்லாம் போய் நின்றுருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்கீங்க அந்த டைம்லேயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, தமிழ் பீரியட்ஸ்லாம் நான் ஒரு ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ இவர் பாடம் எடுக்கும்போது நல்லா எடுப்பார். ஆனால் தமிழ் வந்து ரொம்ப எனக்கு அதில் நாட்டம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப அழகாக டீச் பண்ணுவார். தமிழ் ஆசிரியர் ரொம்ப அழகாக டீச் பண்ணுவார். அந்த கதையெல்லாம் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் தமிழ் படித்தா தெரியும் உங்களுக்கு, ஒன்றிச்சு எடுக்கிற மாதிரி அதுலேயே அனுபவப்பட்டு எடுக்கிற மாதிரி அழகாக சொல்லிக் கொடுப்பார். அப்போ நான் இல்லை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு வெளியிலேயே பார்த்துட்டே இருப்பேன். உடனே எழுப்பி விட்டுட்டு, என்ன கவிதை எழுத போறியா, என்ன ஒரே வெளியிலேயே பார்த்துட்டே உட்காந்து பாட்டு எழுத போறியா இல்லை கவிதை எழுத போறியா அப்படின்னு சொல்லுவார். அப்போவே என் மைண்டில் தோணும், என்ன இவர் பெருசாக நம்மளை சொல்கிறாரு, நம்மளும் ஒரு காலத்தில் பாட்டு கவிதைலாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது என் மைண்டில் இருந்து தமிழ் படித்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால தான் நான் தமிழை செலக்ட் பண்ணது. பிஏலையும் சரி எம்ஏலையும் சரி தமிழை எடுத்து செலக்ட் பண்ணி படித்தேன். அதனுடைய இதுதான் என்னமோ தெரில, இப்போ பாடல்கள் அந்த இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ, இப்போ நீங்கள் வந்து தமிழ் சப்ஜெக்டோட வேறு சப்ஜெக்ட் எடுக்கலாம். எங்களுடைய இது எப்படின்னா 8th வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். 8th வரைக்கும் என்ன? ஆனால் மெயினாக நான் தமிழை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நான் படிக்கும்போது அந்த தமிழில் சொல்லும்போது சில கஷ்டமாக இருக்கும், ஐயோ இதெல்லாம் புரியல. ஆனால் நீங்கள் அவ்வளோ ஒரு ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் தமிழ் அந்த சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக நாங்கள் ஃபீல். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை விட தமிழ் தான் கஷ்டமாக இருக்குது. அதுதான் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி சொல்லி தரீங்க நீங்கள்? தமிழ் லெசனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் அப்படியே போன மாதிரி, அப்போ அங்கே போய் பார்த்த மாதிரி, அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது அதுங்களுக்கு புரியும். கண்டிப்பாக கேட்டுக்கிறாங்க. மேம் உங்கள் பாஸ்ட் கேட்க 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 எங்களுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஒரு நாட்டி சைல்டா இருந்திருக்கீங்க நீங்க அப்பவே. உண்மையிலே நாட்டி தான். அதனால தான் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு டெடிகேட்டட் டீச்சரா இருக்கீங்க. ஸோ இதில் கேட்கல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ இப்போ வந்து இத்தனை வருஷமா நீங்க இந்த ஃபீல்டில் இருக்கீங்க இல்லையா, ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துக்கணும், ஸோ அங்கேயும் இங்கேயும் நீங்கள் ஓடி அலையிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒர்க்கிங் மெம்பரா. இப்போ ஃபேமிலியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்கும், அது அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்கூலுக்கும் போகணும். அப்போ எந்த ப்ரையாரிட்டி பேஸில் நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க மேம்? கூடுமான வரைக்கும் அந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தால் மட்டும்தான் நான் லீவ் இது பண்ணுவேன். ஏன்னா இங்கே 4 பேர் வீட்டில், அங்கே அப்படி இல்லை 50 பிள்ளைகளுக்கு நம்ம கணக்கு நாளைக்கு ஒரு அம்மா இருக்காங்க 50 பிள்ளைகள். அதே போல் நான்லாம் நினச்சிருக்கேன் முன்னாடியெல்லாம், ஐயோ கணக்கு சார் இன்னைக்கு லீவ் போட்டால் நல்லா இருக்குமே, மேக்ஸ் டீச்சர் இன்னைக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்குமே நான் நினச்ச நாட்கள் அப்போ அந்த காலத்தில். இப்போ அந்த பிள்ளைங்கள் என்ன, இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படின்னா, நாளைக்கு நான் இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு ஏன் வரலன்னு கேட்குற பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது கண்டிப்பாக நான் இதை ஒத்துப்பேன். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை பார்த்து முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணி கால் பண்றதுக்கு யோசிப்போம். ஒரு சார்னா அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அம்மாவுக்கு அப்புறம் பயப்படுற ஒரே ஆள் உண்டுன்னா டீச்சர்ஸுக்கு தான். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில இடைவெளியே கிடையாது. எல்லாம் அவங்க நம்மள்ட்ட க்ளோஸாக இருக்கலாம், நம்ம அவங்கள்ட்ட இதாக இருக்கலாம். அதனால என்னன்னா நம்ம ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டால் கூட ஏன் வரல மிஸ் இன்னைக்கு வரலன்னு சொல்லி கேட்குற பிள்ளைங்க தான் இப்போ உள்ள பிள்ளைங்க. நம்ம சோஷியல் மீடியாலே பார்த்தா டீச்சர்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஜாலியாக பிள்ளைங்களை நடத்துறாங்க. சொல்லி கொடுக்குற விதெல்லாம் பார்த்தா என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி தான். இப்போ பார்க்கல ஒரு அக்கா தங்கச்சி, ஒரு அம்மா பொண்ணு, அம்மா பையன், இந்த மாதிரி தான் இப்போ இருக்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. கண்டிப்பா இது பார்க்கும்போது கேட்கவே ரொம்ப. அதனால தான் நமக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை விட்டுட்டு நமக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஃபேமிலியை காட்டிலும் இந்த பாண்டு தான் பெரிய பாண்டு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். காலையில்
9 o'clockலேருந்து அந்த 3:30 வரைக்கும் உண்மையிலேயே அந்த பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க மேம், நீங்கள் வந்து இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டீனேஜ் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் மோஸ்ட்லி கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு லைஃப்பில் முக்கியமான பருவம்னா இந்த டீனேஜ் பருவம் தான். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ சரியாக இருக்கோமோ அதுதான் இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம சரியாக இருக்கிறதுக்கு முக்கியமான இருக்கும். ஸோ இப்போ வந்து பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை கான்ஃபிடன்ஸ் இழந்து இருப்பாங்க, இல்லை லோ லெவலில் இருப்பாங்க, இல்லை ஒரு ஆவரேஜில். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் பீப்புளையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க மேம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அந்த அர்ப்பணிப்போட செஞ்சாதான் அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க, என்ன இதில் இருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று, நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சைக்காலஜியும் உண்டு, நாங்கள் சைக்காலஜியும் படிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் உட்காந்துருக்கும் போது நம்ம டீச் பண்ணும்போதே எந்த பையன் என்ன இதில் இருக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எந்த ஸ்டூடெண்ட்டு என்ன மனநிலை உட்காந்துருக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார்கிட்ட வேணா தப்பிக்கலாம், ஆசிரியர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக நம்ம அந்த பையனுக்கு பர்டிகுலர் அந்த பையனை நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே அவனுடைய பேக்ரவுண்டில் உண்மையிலேயே ஏதோ ஃபேமிலியில் நைட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், இல்லை அவன் அந்த பொண்ணோ ஏதாவது ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பா. அதை நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியும். ஃபேஸை வச்சே சொல்லி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லெசன் நம்ம நடத்தும் போதே அவன் கவனிக்காமல் அசால்ட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தானா உண்மையிலே சம்திங் அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்டூடெண்டாக பார்க்கும் என்ன மனநிலையில் இருக்கான்னு கூட நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறீங்க. சரி, அவங்க வந்து இந்த ஸ்டேஜும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை தவிர்த்து படிக்க முடியல, ரொம்ப லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும், நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், அப்படியே தண்ணியே தாழ்த்திக்கிற சில மனப்பான்மையும் சில பிள்ளைங்களுக்கும், இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி கவுன்சில் பண்ணி கைட் பண்ணுறீங்க மேம்? அதுக்கு இப்போது வந்து எப்படின்னா அந்த இது என்ன ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் தெரியல அப்படி உள்ள பிள்ளைகளெல்லாம் தனியாக அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு கோச் பண்ணுறோம். ஓ, அதுக்கு ஈவினிங்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சு எக்ஸ்ட்ரா டைம். ஸோ இப்போ நீங்களும் உங்களுக்கு கூட இருந்து பார்த்துப்பீங்க? நானும் பண்ணலாம், இல்லை அதுக்குன்னு வேறு ஏதாவது வாலண்டியர்ஸும் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நாங்களே பிள்ளைங்களை என்ன சொல்கிறது பேசி அவங்களுடைய நிறைய விஷயங்களை நாங்கள் கரெக்ட் பண்ண பார்ப்போம். இது முடியாத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், பேரண்ட்டுக்கு கால் பண்ணி பேரண்ட்ஸை வர வச்சு அவங்கள்ட்ட சரி இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான், அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை என்ன செய்துக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும், அப்போ அந்த பிள்ளைங்க கரெக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லி அந்த பிள்ளைங்க எப்படி கரெக்டாகி நல்ல நிலைமைக்கு வந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்களே, இப்போ கூட நான் எங்கே பார்த்தா அவங்க என்னுடைய டீச்சர் அது மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், நிறைய பசங்கள்லாம் சில சமயம் என்னன்னா 10th ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருப்பானுங்க. அப்போ நம்ம பார்த்துட்டு நான் இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ படிக்கணும், படித்து கண்டிப்பாக ஒரு காலேஜாவது படித்து முடிச்சிட்டேன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேனுக்கு கீழே உட்காந்து வேலை செய்கிற அளவுக்காவது ஒரு வேலை கிடைக்கும்டா அப்படின்னு நான் அப்படி தான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி அப்பாலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் நீ பார்க்குற, நீ கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், ஒரு ஃபேனுக்கு கீழேயாவது உட்காந்து உனக்கு வேலை செய்யலாம்டா, அந்த அளவுக்காக நீ படித்தா போதும் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்படி காலேஜ் படித்து இப்போ வேலைக்கு போகிற பசங்க இருக்காங்க. வழியில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அப்போ எங்கேயாவது நம்ம சில இடங்களில் போகும்போது மிஸ் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுற மிஸ் அப்படிம்பாங்க. உண்மையிலே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்டினி யாருன்னு பார்த்தோன்னா நீங்கள் தான் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறது. அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, டெஸ்டினி ஆஃப் எ நேஷன் இஸ் டிசைடட் இன் தி கிளாஸ் ரூம். அதுக்கு ஊன்றுகோலே பேரண்ட்ஸ் கூட ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் பிள்ளைய வேலைக்கு போகலான்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல. நீ ஒரு வேலைக்கு போற அளவுக்கு நீ படிச்சிருடான்னு தான் சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதே ஆசிரியர் தானே ஊக்குவிச்சு. ஏன்னா வீட்டில் பார்க்குறது அம்மா அப்பாவோட கொஞ்சம் டைமாக தான் இருக்கும், ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டேன்னு பார்த்தா ஆசிரியர்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து தான் நிறைய லேர்ன் பண்ண. பலதரப்பட்ட பசங்க வருவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு பெரிய கடினமான வேலை. ஆனால் அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சு அந்த சில வீட்லேயே பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஒன்று வச்சு மேய்க்க முடியல, 2 வச்சு மேய்க்க முடியல. நானும் நீங்களும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு கிளாஸுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க். நீங்கள் அதெல்லாம் பொறுமையாக பார்த்து படிப்பையும் சொல்லி கொடுக்கணும், அவனுடைய மனசளவில் அவன் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதையும் கரெக்ட் பண்ணணும், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதையும் கரெக்ட் பண்ணணும். சிலர் சுகமில்லாமலே வந்து உட்காந்துருப்பான், ஜுரத்தோட வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ அது அவங்க ஸ்கூலில் இருந்தால் சேஃபாக இருப்பாங்கன்னு நினச்சி இங்கே அனுப்பி விட்ருவாங்க. அந்த பிள்ளைங்கள ஏன் என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு டேப்லெட் இருந்ததுன்னா டேப்லெட் அவன் போட்டுட்டு பின்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல படுக்க வச்சு சேஃபாக அவனை சாப்பாடு வாங்கி கொடுத்து இல்லை டீயை வாங்கி கொடுத்து அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு அம்மா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஒரு அம்மா தான் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவனுக்கு நம்ம மேலே ஒரு பாசம், ஒரு அன்பு வரும். என்ன இருந்தாலும் நம்ம இங்கே வீட்டில் இல்லைன்னா கூட ஸ்கூலில் போனால் நம்மளை பார்த்துப்பாங்கங்கிற ஒரு கண்டிப்பாக அது வரும்.
சரிங்க மேம், இவ்வளோ நேரம் பாசத்தை பற்றிலாம் இவ்வளோ பேசுங்க. இதுலேருந்து நல்லா தெரியுது டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்ட் வந்து வெறும் கிளாஸ் ரூமில் மட்டும் இல்லை, ஒரு லைஃப் லாங் கனெக்ஷன் அது வந்து. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? யாரு? ஹலோ ஹலோ. ஹாய் மேம். ஹாய். யாரு தெரியலையே. யாரு? ஈவினிங் வந்து நான் தெரிஞ்சிச்சு. சந்தியா தானே? எஸ் மேம். உண்மையிலேயே ரொம்ப பாசக்கார பொண்ணு. இவன் இல்லை, இவ கூட இன்னும் 2 பேர் 3 பேர் வருவாங்க. டெய்லி காலையிலயும் வந்து என்ன பார்த்துட்டு தான் போவாங்க. மத்தியானம் ஒரு டைம் லஞ்ச் டைம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் வந்து பார்ப்பாங்க. ஈவினிங் வந்து நின்று என்கிட்ட பேசிட்டு தான் போகணும். அது என்னன்னு தெரியல, அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி வந்து பண்ணுவாங்க. மற்ற டீச்சர்ஸே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த பிள்ளைங்க டெய்லி வந்து பார்க்க வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு தெரியல, முன்னாடியிலேருந்தே அந்த பிள்ளைங்க அப்படி ஒரு பாசம். ஓகே சந்தியா, நீ கேட்ட மாதிரியே இப்போ உங்கள் மேம் கிட்ட பேசிகிட்டு இருக்க. சரி, நீ வந்து டெய்லி வந்து உங்கள் மேமை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போவே, ஈவினிங் பாய் சொல்லிட்டு போவியாமே. ஸோ ஏன் உனக்கு இந்த அளவுக்கு உங்கள் மேமை ரொம்ப பிடிக்குது? அவங்க எப்படின்லாம் தெரியல, ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஓ, உன்னுடைய கிளாஸ் டீச்சர் அவங்க? 7th கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. ஓ ஓகே. சரி, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஏன் உங்களை பிடிக்கும், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அதுலேருந்து தான் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க லெசன் எடுக்கும்போது ஜாலியாக பேசுவாங்க. ஓ, இன்னைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுலேருந்தே அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ண முடியுமா? சரி, ஏன்னா டக்குன்னா நமக்கு ஒரு பாண்டு ஏற்படாது. ஏதாவது சரி பார்த்தா இல்லை சிலர் நல்லா இருக்காங்க நம்ம பேசுவோம், இல்லை நம்ம பேசுகிறாங்கன்ட்டையும் பேசுவோம். பட் நீ டெய்லி வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து பண்ணிட்டு இருக்கேன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது என்ன விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ஒரு டைம் எனக்கு ஃபீவர் வந்தப்ப மேம் என்னை ஒரு மாம் போல பார்த்துக்கிட்டாங்க. வா, அம்மா போல. இதை மிஞ்சினா இப்போ யாரு தான் வராமல் இருப்பாங்க உங்களை பார்க்காம. ஸோ இன்னைக்கு உங்கள் மேம் கிட்ட பேசணும்னு, இந்த ஆசிரியர் தினத்து நாளில் ஏதாவது உங்கள் மேம் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஷோ மூலியமாக நான் மேமுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு விஷ் பண்ணணுன்ட்டுக்காக கால் பண்ணி எங்களை கேட்டிருக்காங்க. நீங்களே உங்கள் வாயால் பேசிடுங்க. ஹலோ மேம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். தேங்க்யூடா. தேங்க்யூ. என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேம். நீங்கள்? நான் சாப்பிட்டாச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரியா? சரி, அப்புறமா பார்க்கலாம், ஸ்கூலில் பார்க்கலாம். ஓகே. சரியா? ஓகேடா. தேங்க்யூ ஸோ மச் சந்தியா. தேங்க்யூ. ஓகே, பாய் பாய். இந்த மாதிரி பாண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பட் கிளாஸ்லலாம் பார்த்துருக்கோம், சில குரூப் ஆஃப் பிள்ளைங்க வந்துட்டு மேமோட அட்டாச் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணாத லெவல், நாளாக இல்லை ஒன்றும் கிடையாது, என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, நாளாக இதுக்கு முன்னாடி வர முடியாது, அப்படியே பின்தங்கி அவங்க மனநிலையும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன ஆஸ் அ டீச்சராக கைட் பண்ணுறீங்க மேம்? நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படின்னா, எந்த பையன் ஒரு கிளாஸில் டல்லாக இருக்கிறான் இல்லை பிரச்சனையாக இருக்கிறான்னா அவனுக்கு நீங்கள் வந்து ஒரு லீடர் போஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கோ அவனுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் சரியாயிடும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக தான். எவன் ரொம்ப டல்லாக இருக்கானோ அவனை நீங்கள் ஒரு நாள் கிளாஸை கொஞ்சம் பார்த்துக்கூட, நான் இப்போ வந்துடுவேன், நீ கிளாஸை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும், நீ சொல்கிறது தான் கரெக்ட், நீ யார் அட்டகாசம் பண்ணுறான்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்லி பாருங்கள். அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா நம்மளுக்கும் ஒரு லீடர் போஸ்ட்டா அப்படின்ன மாதிரி வந்த உடனே அவன் பயங்கரமாக என்னென்னா, அவனுக்கு அது வரைக்கும் ரொம்ப பேசாமல் இதுவாக இருந்த பையன் அன்றைக்கி நிறைய பேசுவான். அப்படி இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க, அந்த செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணிட்டேன், அப்படி அந்த மாதிரி. அது ஒரு நாள் அப்படி பண்ணும்போது இன்னொரு வாட்டி அது அப்படி இப்படி பண்ணும்போது அவன் கரெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளாஸ்லேயே இருக்கும்போது நீங்கள் எல்லாரையும் ஊக்குவிச்சு தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு டல் பசங்களை தான் நம்ம வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பாக. மற்ற பிள்ளைங்க எப்படினாலும் வந்துடும். கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட அவங்க போக்கில் நம்ம பேசிட்டோன்னு வைங்களேன், அவன் சரியாயிடும். அதே போல் நிறைய ப்ரோக்ராம்ஸில் அவனை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸ்போர்ட்ஸில் ப்ரோக்ராம்ஸில் ஏதாவது வேறு இதில் அவனுக்கு படிப்பு தானே வரல, மீதியெல்லாம் அவனுக்கு வரும். ட்ராயிங்கில் வரும், இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வரும், இல்லை வேறு பாட்டு பாடுறது, அதெல்லாம் சொன்னால் நல்லா பண்ணுவான். படிப்பை தவிர மீதி ஏதாவது சொல்லும்போது அது வரணும், அப்போ அதில் அவனை பண்ண விட்டுறணும். இப்படிப்பட்ட பையனாக இருந்தாலும் அவனை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம நிறைய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தினுடைய ஃப்யூச்சரே மாணவர்கள் கையிலையும் ஆசிரியர்கள் கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போவுமே அவர் வந்து யார்கிட்ட ஸ்பீச் கொடுத்தாலும் ஒன்லி மாணவர்களுக்கு ஸ்பீச் கொடுப்பாரு, இல்லைன்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்பீச் கொடுப்பாரு. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கனவு காணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பழைய காலத்தில் உள்ள தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட, மாவீரர் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் உயிரோடு வந்ததுக்கு காரணம் வந்து தாய் தகப்பனாக இருக்கலாம், ஆனால் சிறப்பானவனாக வாழ்வதற்கு காரணம் வந்து ஆசிரியர்கள் தான்
அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் நிறைய ஆசிரியர்களை குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா களிமண் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை நம்ம கரெக்ட் பண்ணி அவனை ஒரு நல்ல ஒரு பானையாக வடிவமைச்சு கொடுக்கறது ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. ஆசிரியர் ஒருவரால் மட்டும்தான் ஒரு மாணவனை வந்து ஒரு பெரிய டாக்டராகவோ ஒரு பெரிய வக்கீலாகவோ ஒரு ஜட்ஜாகவோ நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். ஓகே மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் பாண்டுன்றது இட்ஸ் லைஃப் லாங் கனெக்ஷன், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையிலலாம் இருக்கணும் காரணம் கண்டிப்பாக அது ஆசிரியர் தான் சொல்லணும். ஓகே மேம், நாங்கள் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ், நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டீம் அவுட் போவோம், இல்லை இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்கவுங்க டீம்ங்க. ஆனால் டீச்சர்ஸ் குரூப் அவுட் போவாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ நாங்கள் ரீசெண்டாக சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் கண்ணுக்கு ஒரு பிக்சர் மாட்டிக்கிச்சு. சரி, அந்த பிக்சர் காமிச்சா நீங்கள் அதோடைய மெமரிஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, எப்போ என்னைக்கு போனீங்கன்ட்டு. ஓகே மேம், கண்டிப்பாக. இந்த பிக்சர் ஞாபகம் இருக்கா மேம்? வாவ், எப்படிப்பா அந்த பிக்சர் கிடைச்சது? எங்கள் டீம் தேடி கண்டுபிடிச்ச ஒரு மீன் வறுவல். ஆமாம், இது வந்து உண்மையிலே சொல்லி ஆகணும். இதுவும் போன வருஷம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கரெக்டாக ஈவினிங் வந்து எல்லாரும் சேர்ந்து போய் பீச்சில் போய் உட்காந்து எல்லாரும் பஜ்ஜி மீனெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போட்டோ. ஜாலி டே. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு டீச்சர்ஸ் ஆகட்டும். ஆமாம், கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல. ஆமாம், எங்களை நடத்துறதே நீங்கள் தான். கண்டிப்பாக. அதுக்காக உங்களை ரொம்ப 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 தேங்க் பண்ணுறோம் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் மெசேஜ். அதே போல் நானும் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணம் இல்லாமல் இந்த வேலையை நம்ம செய்யவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆசிரியர்களிடத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது மனதுருக்கம் இருக்கணும், அதே போல் இரக்கம் கருணை இருக்கணும். இதை வந்து நம்ம கடவுள்கிட்ட பார்த்தோம். ஏசப்பா வந்து எப்படின்னா எப்போவுமே அது ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு தெய்வம், அதே போல் யாரை பார்த்தாலும் இரக்கமுள்ள ஒரு தெய்வமாக இருந்தார். இப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு என்னென்னா, கண்டிப்பாக நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஞானம் ரொம்ப தேவை. ஞானம் அறிவு இல்லைன்னா நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம படிக்க முடியாது. யாக்கோபு 1:5 கூட ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள்னு சொல்லி இருக்குது. நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஞானமும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவரை நமக்கு அதை அளவில்லாமல் கொடுத்து நம்ம சிறப்பாக அந்த உலகத்தில் என்னதான் நம்ம புத்தகத்தில் நம்ம படித்தாலும் கடவுளுடைய துணை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. என்னதான் ஆசிரியர் துணை இருக்கட்டும், யார் இருந்தாலும் கடவுளுடைய அதற்கு மேலே உள்ள கடவுளுடைய துணை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம டெய்லி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, டெய்லி காலையில் எழும்பும் போதும் சரி நைட்டு படுக்கும் போதும் சரி, ஏசப்பா நான் அன்னைக்கு காலையில் வரைக்கும் நைட்டு என்னை நல்லா தூங்க வச்சு காலையில் எழுப்பி விட்டுருக்கிறீங்க, நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போனால் நான் என்ன செய்யணும்னா நல்லா படிக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. அதே போல் நான் நல்ல பிள்ளையாக ஒவ்வொரு நாள் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆசிரியர்களிடத்துலையும் யாரிடத்துலையும் நான் கெட்ட பேர் வாங்காமல் என்னை பார்த்துக்கோங்கப்பான்னு நீங்கள் ஜோம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் மேலே நிறைய உயர்வுகளை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை வந்து ஒரு நல்ல ஒரு போதகர் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். போதனை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் நிறைய போதிச்சிருக்கிறார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இதை வேற நிறைய பேர் மக்கள் உட்கார்ந்து அதை கேட்டிருக்கிறாங்க. அவருடைய போதனைகளாக மலை பிரசங்கம் எல்லாமே அவர் உட்கார்ந்து மக்கள் வந்து நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க, அதை உள்வாங்கி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம ஆசிரியர்களும் அந்த போதிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், மாணவர்களுக்கு போதிக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அதுக்கு கூட ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, ஏசாயா 48:17. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வசனம். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பிரயோஜனமான விஷயத்த நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாராம். சொல்லி நீ இந்த வழியில் நட, இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆண்டவர். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டீச்சர்ஸும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், நீ இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி பண்ணணும், இது மாதிரி பண்ணேன்னா நீ உன் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பையனாக வருவ அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு எனக்கு இப்போ இவ்வளோ தூரம் நான் பிள்ளைகளை நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு காரணமே உண்மையிலே ஆண்டவருடைய ஒரு ஞானம் தான். நிறைய விஷயங்களை கடவுள் வந்து எப்படி முன்மாதிரியாக வச்சுட்டு போயிருக்காரோ அதை நிறைய விஷயங்களை நான் பிள்ளைகளிடத்தில் நான் ஃபாலோ பண்ணும்போது உண்மையிலே ஒரு சக்ஸஸான ஒரு டீச்சராக வருவேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். ஏன்னா நீங்கள் அல்டிமேட் டீச்சரே உங்கள் கூட வச்சுருக்கீங்க இல்லையா, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போய் ஒரு இன்ஸ்பயர் டீச்சராக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக மேம். ஓகே வியூவர்ஸ், பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நாங்கள் இந்த நாளில் வி வாண்ட் டு சே a big thank you. ஏன்னா யூ ஆர் ட்ரூலி வேல்யூ. டீச்சர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் இல்லை. இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை மோல்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணுறதுன்னா ஆப்வியஸ்லி அது டீச்சர்ஸ் மட்டும்தான். ஓகே மேம், நம்ம எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரேயரோடு இதை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பார்த்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருக்கும், பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காகவும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? கண்டிப்பாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசிரியர் தினத்தன்று
நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு கோடி நன்றிகளப்பா. நீர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்திலே கர்த்தாவை நீர் போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காட்டுகிற ஆண்டவர் நீரப்பா. இப்பொழுதும் உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை போதிப்பீராக. நாங்கள் எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு போதிச்சு கொடுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் அப்படி போதித்து அந்த பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. பெற்றோருக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுப்பீராக. வருகிற நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே அப்பா. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசித்து வருங்காலத்திலே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் உமக்கு பிரியமானதை செய்து வாழவும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தாவே, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பைராகவும் இருந்திருக்கும் நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம வேதத்தில் படி எப்படி நடத்தணும் பிள்ளைங்களை, எப்படி ஒரு ஆசிரியர் பிள்ளைங்களோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய டீச்சர் ஸ்டூடெண்ட் இந்த பாண்ட் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் லாங் கனெக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப், இதை பற்றி நமக்கு அழகாக அருமையாக சொன்னாங்க. கண்டிப்பாக இது நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டுடே வி ஆனர் யூ மேம். கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை நம்ம இந்த நேரத்தில் பேச முடிஞ்சுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பிலும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பிலும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். God bless you.